guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங்கை வந்து போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு எக் எடுத்திருப்பேன். ஸோ அந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா ஓபியான எக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோட எண்டிங்கில் அதை நான் ஒன்றும் காட்டல, நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கை ஹேட்ச் பண்ணி அதுலேருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறைய எக்கு போட்டிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஓபியான எக்கு. ஸோ இதிலிருந்து என்ன வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இப்போ பண்ண மாட்டேன். ஸோ இந்த எக்குலேருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கிடச்ச எக்கு தான். ஓகேவா? நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கிடச்ச எக்கு. ஓகே, அழிச்சா மாதிரி அது ஒன்று வந்திருக்கு. இதில் ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலி அது என்னன்னு தெரியல. சரிங்க, பார்க்குறேன். என்னமோ ஒன்று வந்திருக்கே. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பனிமலையில் எனக்கு கிடச்சது அந்த எக்கு. யாருன்னே தெரியலையே. ஓகே, இவன் தான் கிடைச்சானா? யாருக்கு பலு? ஓகே, நீ வெளியே போ. ஆரே நீ. ஓ गाइस, இங்க பாருங்க, பீட்டில். ஓகே, செமையா இருக்கானே. இருங்க வரேன். இவன் ஆக்சுவலி மரத்தை வெட்டுவான்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் மரம் தான் வெட்டுவான். நைஸ், நல்லா இருக்கே. சரி, ஓகே விடுங்க. இவனையே நம்ம வந்து பார்ட்டியில் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி எக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹேட்ச் பண்ணி எடுக்க போகிறோம். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. வந்துட்டேன் கைஸ். அனுபிஸ் வாஸ் பர்ன். யாரை எடுத்துட்டு அனுபிஸை போட்டுடலாம். இவன் எனக்கு தேவை. ஓகே, இந்த டிராகனை தூக்கிடலாம். ஓகேடா, இவன் செம்ம பவர் தான். ஓகே, கடைசியாக பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அனுபிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே சார், நான் லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் இந்த எக்லேருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அனுபிஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிடுங்க. சொன்னவர் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுபிஸோட பவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் கைஸ். நான் யாரும் வேலைலாம் செய்ய சொல்லலடா. பாருங்க, கட்ட கட்ட கட்டன்னு லெவல் பாட்டன் ஏறினே இருக்குது. என்ன கதைன்னே தெரியலையே. நான் ஒன்றுமே பண்ணல, பாட்டன் லெவல் ஏறினே இருக்கு. ஓ கைஸ், அப்போ ஹேண்ட்பேஸ் உள்ள சேர்த்த உடனே நம்மளுக்கு லெவல் ஆட்டோமேட்டிக்காக ஏறுமான்னு எதுவுமே பண்ணல கைஸ். இது வரைக்கும் அப்படி ஏறினதே கிடையாது. பாட்டன் லெவல் ஏறினே போயிட்டே இருக்கு. என்ன கதைன்னு தெரியல. வேற ஏதோ எக் இருக்கா? சின்ன சின்ன எக்கு தான் ஏதோ கிடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் லெவல் 10. இதெல்லாம் வேஸ்ட் எக்கு. எல்லாம் வேஸ்ட் எக்கு தான். சரி இருங்க, என்கிட்ட அவ்வளோ ஐஸ் டைப் இல்லை. ஐஸை போடுறான். 3 நிமிஷம் என்னமோ தான் ஆகும்னு நினைக்கிறேன். 3 நிமிஷம். வேற எங்கேயுமே எக் இருக்காது. ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட் ட்ரேடரை கேப்சர் பண்ணிட்டு வர போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ பிளாக் மார்க்கெட் ட்ரேடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே குண்டா சிரிச்சுக்கிட்டே கொடூரமாக இருப்பான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட் ட்ரேடர். ஸோ அவனை பிடிச்சி என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? அவனெல்லாம் கூட பிடிக்க முடியுமா கேட்டிங்கன்னா, இந்த கேமில் எல்லாரையுமே பிடிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? எல்லாருமே பிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வழியை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் அவனெல்லாம் கேப்சர் பண்ணலாம். அதில் ஒரு வழியை தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணி அந்த பிளாக் மார்க்கெட் ட்ரேடரை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ணிட்டு வர போறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ அவனை பிடிச்சி என்ன ப்ரோ பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஸோ அவனை பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற லெவலில் ஸ்டஃப் கொடுப்பான். ஓகேங்களா? அதாவது ஸ்டஃப் மீன்ஸ் வேற லெவலில் பேர்ல் கொடுப்பான். ஸோ டிஃப்ரெண்டான ரேரான பேர்ல் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸோ அந்த பிளாக் மார்க்கெட் ட்ரேடரை நம்ம தூக்கிட்டு வர போறோம் கைஸ். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டான இடத்துல தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டான இடத்துல தான் இருக்கேன். இந்த ஹேண்ட்பேஸோட பவரை செக் பண்ணுமா? வெளியே வாடா. கூடு சூறாவளி. மறுபடியும் இது என்னடா பவர்? இது வேற மாதிரி இருக்கானே. ஓகே எஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு. இந்த இடத்துல 2 யானை இருக்கானு பாருங்க. அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாரையும் 40 லெவலுக்கு ஏற்றுறோம்.
ஐயோ என்ன பிரச்சனைனா என்கிட்ட பவர்ஃபுல்லாக யாருமே இல்லையே, நான் தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறேன். எம்பிஎஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகும். டேய் 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 டேய், நீ அடிக்க வேண்டிய இவன்டா, அவனை அடிப்போ. ஓடு. டேமேஜ் சுத்தமாக கிடையாது. ஓடிடலாமா? வேணாம், ஓடிடலாம். வந்துரு. வீட்டில் நீ எதா பண்ணுவியா? அச்சுச்சோ, எவனுமே அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறானுங்க. வேலைக்கு ஆகுது கேஸ். வீட்டிலே எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். ஓடிடலாம், வந்துரு. நம்மகிட்ட ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட தைரியமாக சண்டைக்கு போகலாம். எதுவுமே இல்லை. இவனுங்கெல்லாம் என்னால் டைம் பண்ண முடியுமான்னு தெரில. ஓகே, எதுவும் இல்லை, வேஸ்ட் பீஸ். வீட்டிலோட பவரை செக் பண்ண. வீட்டில் எதாவது பண்ணுறான். வீட்டில் கிராஸ் டைப்பு, பட் ஆனால் டேமேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறானே. போடு. ஆனால் இவனோட எக்கு எப்படி பனிமலையில் வந்துச்சுன்னே தெரில. அதனால எக்கு மேக்ஸிமம் இந்த லார்ஜ் எக் எல்லாத்தையும் எடுத்துடணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா தான் சூப்பராக கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட் 25க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஓப்பியான எக்காக இருக்குது, இல்லை மொக்கையான எக்காக தான் இருக்குது. இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த சைடு தான் நினைக்கிறேன் ஒரு கேவுக்குள்ளே இருப்பான் அவன். ஓகே வாங்க போ. கொஞ்ச நேரம் தான் கடை கடை கடைன்னு எக்ஸ்பி ஏறிச்சு, அப்படியே எக்ஸ்பி காணாமல் போயிடுச்சு. ஏய், இவன் இருக்கும்போது நான் ஏன் ஓடி போகிறேன்? நான் தூக்கிட்டு போடான். ஓகே, இந்த கேவ் தான். இந்த கேவுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அவன் இருப்பான். ஆக்சுவலி அவனை டைம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணி அவனுங்க சரிங்க வர. கல் உடைக்க முடியாதா? கல் வேணுங்க நம்மளுக்கு. ஐயோ, எனக்கு இருக்க எந்த கல்லையும் உடைக்க முடியாத. இல்லை கல் கிடைக்குமா? ஓகே, ஒன்லி இது மட்டும் தான் கிடைக்குது. ரெண்டு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கீழே பொறுக்கிட்டு போயிடலாம் போல. ஃபுட்டு மட்டும் இன்னும் 2 வேணும். ஓகே, மற்றபடி எல்லாமே ரெடியாக இருக்கு. ஒர்க். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இப்போ போயிட்டு அவனுக்கு டைம் பண்ணணும். இருப்போம். இந்த இடத்துல நான் இவ்வளோ அந்த யானைக்குட்டி நிறைய சுத்திட்டு இருக்கு. யானைக்குட்டி எவ்வளோன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஐயோ, இது கேவ் கிடையாதா? ஆக்சுவலி கேஸ் அதை நான் கேவுன்னு நினச்சிக்கிட்டேன் கேஸ். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு கேவ் பார்த்தேன். ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம சுத்திக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக அவன் நின்றுட்டு இருந்தான். நானும் இங்கே தான் நிற்பான்னு நினச்சிக்கிட்டு நம்பி வந்து பல்ப் வாங்கிட்டேன். ஸோ சரி, மறுபடியும் அப்போ அவனை தேடி ஆகணும். A few inches later. இங்கே தான் கேஸ், இங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான் அவன். ஒரு கேவ் மாதிரி போவோம், அந்த கேவ் கிட்ட இருப்பான். இங்க ஏதாவது கேவ் மாதிரி ஏதாவது போதா? இங்கதான் போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். இது இருக்கு பாருங்க. ங்களா போடு, வீட்டில் எல்லாரையும் முடிச்சு விட்றான்.
வீட்டுக்கு சேடல் போட்டா பறப்பானான்னு தெரியல. ஏய் புல்லட் வேற இல்ல. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒருத்தன் இருப்பான். அவனை தான் இப்போ வந்து கேப்சர் பண்ண போறோம். என்னடா இவ்வளோ இருட்டா இது? எப்படி தெரியல. இந்த லேண்டனா ஓகே லேண்டனோட பவர் அது. கேவுக்குள்ள அதுவே வெளிச்சம் கொடுக்குறது. நைஸு இருக்காம பாருங்க கைஸ். 40வது லெவல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம். ஏதாவது வச்சிருக்கானா? தப்பி தவறியோட இவனை வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேற லெவல் அடிப்பான் கைஸ். கிங் பக்காவே இவன் வந்து சேல் பண்றாங்க கைஸ். என்ன சேல் பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் நீ என்னோட அடிமை. ஆஹா என்ன கேஸ் இது? ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் பேஸ்ட் ஆஃப் ஏரியா. எப்படி மாடிக்கினா பாருங்க. தலைவரை இப்ப போட்டு பொலன்னு புழக்க வேண்டியது இருக்குது. மாட்டான் வாங்க. என்ன திடீர்னு லாங்குவேஜ் மாறிடுச்சு? என்ன பேசுது? வச்சுச்சோ வச்சுச்சோ வச்சுச்சோ. என்ன கைஸ் இது? திடீர்னு இப்படி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் லாங்குவேஜ் திடீர்னு மாறிச்சு? கைஸ் ஏதோ பண்ணி ஆகணும் கைஸ். இப்போ எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். பைபிள்ல வேற லெவல்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டானே கொஞ்ச நேரத்துல. சம்பவம் நடக்கு. லுக்கேரியா தான் இப்போது கரெக்ட். வெளியவா அப்படி இல்லைன்னா இந்த உள். ஓகே ஓகே. போச்சு. லுக்கேரியோ ஏதாச்சும் பண்ணு. ஆனா அழகா ட்ராப் வச்சேன். அப்படியே புடிச்சிட்டு போயிருக்கணும். ஆஹா உட்டும் ஸ்டோன் இல்லையே. நிறைய உட்டு ஸ்டோன். நான் உட்டு ஸ்டோன் கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. சரிங்க, ட்ராப் வச்சு தான் அவனை பிடிக்கணும் போல. ஒழுங்கா ட்ராப் வச்சேன். அப்பயே அவனை பால் அவன் மேலே போட்டு நான் புடிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கணும். தேவையில்லாத வேலை பார்த்து விட்டேன் பாருங்க இப்போ நான். இங்க ஸ்டோன் எங்க? ஸ்டோன் 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 இங்க இருக்கு. வெளியே வந்தா செம்மையா அடிப்பாங்க சினிமா. ஓகே 70 ஸ்டோன் கிடச்சிடுச்சு. ஃபுட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அகெயின் அதுக்குள்ள ஃபுல்லா ட்ராப்பா செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். அழகா அவனை டைம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாத வேலை பார்த்து விட்டேன் இப்போ நான். சும்மா இருக்கணும்னு சீண்டி விட்டு வந்துட்டேன். வா நீனு. ஐயோ ஐயோ அடி அடி நடிக்கிறான். மாட்டிக்கிட்டாங்க கைஸ். மாட்டிக்கிட்டாங்க கைஸ். யாரை வச்சேடா அடிக்கிறது? ஏன் இவனுக்கு மட்டும் இப்படி கேக்குது? ஐயோ பிடிக்க முடியல கைஸ் அவனை. நல்ல டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இவனை பிடிக்கணும்னா போடு. வெளியே வந்துட்டான்.
நான் கொஞ்சம் ட்ராப் நிறைய செட் பண்ணுறேன். அடுத்த ட்ராப்பில் மாட்டிக்கினான். போடு, அட்டாக் பண்ண அவனை. ஈஸியாக பிடிச்சிடலாம்னு நினச்சேன் கேஸ் இவனை. பிடிக்க முடியலை. வரட்டும் வெளியே வா நீ. பார்த்தல ட்ராப்ப. ஏரோஸ் எடுத்துக்கணும். இந்த ட்ராப்ல நான் மாட்டுவேனா? மாட்டிக்கிட்டாங்க சொல்ல. அட்டாக் பண்றான் அவனை. அட்டாக் பண்றான். யாரா கூட உம்மல ஷாக் வேவ். அடுத்த அட்டாக் எதிராக வரும். ஷாக் வேவ் இல்லை, இதுவும் இல்லை. ஷாக் வேவ் தான் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கு. அட்டாக்கு ஷாக் வேவ் மாற்றி அட்டாக் போட்டுக்கிட்டே இருக்கணும் கேஸ். அவனுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னே தெரியல கைஸ். இவ்வளோ ஹெல்த் இருக்கு அவனுக்கு. நல்ல ஹெல்த்தை குறைச்சிட்டு இன்னைக்கு பிடிக்காம விடுறதில்ல கைஸ். ஓடிடு. வாடா. உஷாராயிட்டாங்க கைஸ். அட்டாக் பண்ண. போடு வர மாதிரி. வாயிலே போடு. ஐ திங்க் லுக்கரியா இவனுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடு. எதிரா ரிப்பேர் ஆகுது. நல்லா டேமேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் இவனை பிடிக்க ட்ரை பண்ணலாங்க. இந்த ரோலி கிக்கு வேற லெவலு. ரிக்கவரி அட்டாக் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. இவன் தான் கரெக்ட் ஸ்டென்ட் பண்ணி பிடிக்கிறான். என்னடா பண்ற? இருக்கிற எல்லா அட்டாக்கையும் அவன் மேல பண்ணிட்டு இருக்குங்க. பெரிய ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கான். 4 ட்ராப் அவன் உடம்புல இறங்கி இருக்கு இப்போ. ஓகே, இப்போ என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் கரெக்ட். மாட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்க பாப்போம்.
மாட்டிக்கிடா 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 மாட்டிக்கிடா. கேப்சர் ஆயிடுச்சா? எஸ்கேப்டு பட் ஸ்பியர். பக் ஆயிட்டாங்க guys. பக் ஆயிட்டான். ஓகே கேஸ், ஸோ அந்த ட்ரேடர் கடைசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பக் ஆகிட்டாங்க கேஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பவர்ஃபுல்லான போல் பாலும் இல்லை. ஸோ நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு போல் பாலை செஞ்சுக்கிட்டு அகெயின் இங்கே வந்து இவனை வந்து டேம் பண்ணுற வழியை பார்க்கணும் கேஸ். ஓகேங்களா? ஓகே ஓ, நம்மளுக்கு போல் பால், பவர்ஃபுல்லான போல் பால் வேணும் கேஸ். அல்ட்ரா இதுக்கு போல் இதுதான் நம்மளால பெரிய செய்ய முடியும். 2 தானா? இவ்வளோலாம் வேணாம். இதுக்கு என்ன வேணும்? ஓ, கோல் இவ்வளோண்டு இருக்கும். ஹெல்ப்புக்கு ஓகே, அவன் வந்துட்டாங்க ஹெல்ப்புக்கு. ஏய், நம்மளால அனுபவிச்சு இருக்கானே என்னோட ஹெல்ப்புக்கு. வாடாடே, ஒரு கை போடுறா. இப்போ பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். ஐயோ, முக்கியமான ஒன்றே இல்லையா? பால்டேட் ஃபிக்மெண்ட் வேணும் இப்போ நம்மளுக்கு. சரி ஓகே கேஸ், அது போயிட்டு இப்போ மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் பால்டேமா மாங்கன்னு உட்காந்து மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கேம் பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஆஃப்டர் நான் உட்காந்து எடிட் பண்ணும்போது தான் இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்கிட்ட க்ரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார்ல சரி ரைட் ஓகே கேஸ், ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பால்டேமை வந்து மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அகேன் நம்மளோட பேஸுக்கு போயிட்டு கொஞ்சம் ஹை லெவல் போல் பால் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பிளாக் மார்க்கெட் ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே கேஸ், பென்குயின் வந்துட்டாங்க செல்ஃபுக்கு. ஆனால் அவன் வந்து ஒன்றும் ப்ரோஜனம் இல்லையா, ஸ்லோ தானே. பேட்ரிஸ் வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த வேலைப்பா பென்குயின் ஓடிச்சு பாருங்களேன், நம்ம இப்படி நவுந்த உடனே. மிஸ் ஓடியா ஓடியா ஓடி 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 உள்ள வந்துரு. அவன் உள்ள எடுக்கிறானா இல்லையானே தெரியல கேஸ். ரீசெட் ஆகிட்டானா பிரச்சனை கிடையாது, அவள்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகே, இந்த அபேண்டன் மைண்ட் ஷாப்புக்குள்ளே போகிறான், அவனை பிடிக்கிற மறுபடியும். ஓகே கேஸ், ரீசெட் ஆகிட்டாங்க கேஸ். ஐயோ மாட்டலையே, கரெக்டாக அவன் கால் கிட்ட வைக்கணும். மாட்டிக்கிட்டான்டா. செத்தேன், பிடிக்க முடியல. ஐயோ ஐயோ ஐயோ, ஓடி போச்சு. ஓடுற 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 ஓடுற. வேற லெவலில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேஸ். இது ஒர்க் அவுட் ஆகலை. வரானா? அவனை நான் டேமேஜ் பண்ணியே பிடிச்சிடுறேன். யாரு மாறம் அடிக்கிறாங்க கேஸ். மாட்டிக்கிச்சு. யாரு மேலடா கை வச்சா? ஏய், அட்டாக் பண்ணு. அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா அட்டாக்கே பண்ண மாட்டேங்குது. இவன் ஓரளவுக்கு சமாளிப்பான்னு நினைக்கிறேன். இவனோட அட்டாக் எதுவும் வேலை செய்யல கைஸ். நீ இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சடா. ஐயோ பாடாடை. வாட்டி எப்படியாச்சும் ஒன்று நம்ம பிடிச்சே அவனுங்க.
ஐயோ இறங்கிட்டான். ஒரு பால் வேஸ்ட். இந்த கேவ் ஃபுல்லா ட்ராப் வச்சிட்டு இருக்கு. போயிட்டானா? வரான். பாடது. அச்சோ தெறிக்க விடுறானே. மாட்டிக்கினா. என்ன கைசவன்? டேய் வந்து தொலைடா. பயங்கரமா அடிக்கிறாங்க கைசவன். வந்து தொலை. வா. இந்த ட்ராப்ல மாட்டினா நீ செத்த. ஓடு. அவன் சாவல, நான் தான் செத்தம் போல. அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவமே ஆயிடுச்சு கேஸ். ஓகேங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் அன்பாஸ் பண்ணாமே விட்டுட்டு இருக்கேங்க. ஸோ எனக்கு வந்து இவனை டேம் பண்ணிட்டு ஸோ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஸ் பண்ணணுன்ட்டு பார்த்தேன். அப்போதான் எனக்கே தெரிய வந்தது நான் இப்போ எப்பயோ பாஸ் பண்ணியிருக்கேன், அன்பாஸ் பண்ணாமே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்த சீனும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ரெக்கார்டிங் அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஸோ நான் இந்த வீடியோவை இப்படியே முடிச்சுக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் எடிட் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து இவனை டேம் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபுல்லாகவே போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். அகெயின் ஒரு 20 நிமிஷம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவனை பிடிக்கிற அந்த ஒரு சீனை மட்டும் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. நான் மறுபடியும் அந்த பிளாக் மார்க்கெட் ட்ரேடரை பிடிக்கிறதுக்காக அதே இடத்துக்கு வந்திருந்தேன். அவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தான். ஆனால் இந்த வாட்டி நான் அவனை டிஃப்ரெண்ட்டான முறையில் டேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். ஸோ அதனால் என்னோட பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இந்த வாட்டி யார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இவனை நான் அவ்வளோ யூஸ் பண்ணதே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இவன் கரண்ட்டு கொடுப்பான், டப்புன்னு அவனை ஸ்டண்ட் பண்ணுவான், அதுக்காக தான் அவன். ஓகே, இவனுங்கெல்லாம் பாம்பு போட்டு அவனோட எனர்ஜியை ரொம்ப நல்லாவே குறைப்பானுங்க. இவன் நெருப்பு வச்சு எரிக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்டு. ஓகேவா? ஸோ ஃபைனல் ட்ராப் போட்டு இவனை மாட்டுறான். மாட்டிக்கிட்டானா? வெறுப்பேத்துறாங்க சிவன். என்ன ஆச்சுடா உனக்கு? ஏன்டா உட்கார மாட்டேங்கிற கையில? உன்னை அடிக்கணுங்க. போச்சு வெளியே ஓடியா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃபை வச்சு அவனை நல்லாவே டேமேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்லேருந்து அவன் வெளியே வந்துட்டான். ஸோ அவன் வெளியே வந்த உடனே அவனோட போலை சம்மன் பண்ணிட்டான். ஸோ சம்மன் பண்ண உடனே அந்த போல் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். உடனே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக நான் இறந்துருவேன். ஸோ அதனால் அந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் அவனோட போல் என்னை துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த போலை இப்படியே விட்டா நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட டொக்கோ வச்சு அவனை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபைனலாக அவனோட போலையே நான் கேப்சர் பண்ணிட்டேன். கொளுத்தி கொடு. விடாத. இந்த வாட்டி அவனை எப்படியோ பிடிக்கிறோம் கைஸ் நம்ம. இல்லை, இதுக்கு முன்னாடியே அவனை நான் பிடிச்சேன், சம்பவம் ஆயிடுச்சு. அவனை நீ எப்படியும் மாட்டிதான்டா எவனும். எந்த பக்கமும் அவனை விட மாட்டேன் நான். ஓகே, உட் இல்லை. டேய் கையில் உட்காரான். கட்டாங்க. ஓகே, நல்ல டேமேஜ் ஆயிட்டான். கேன்சல்.
மாட்டிக்கிடா டேய். டேய் மாட்டிக்கிடா, தயவு செய்து மாட்டிக்கிடா. மாட்டிக்கோ மாட்டிக்கோ மாட்டிக்கோ. ஸோ இந்த வாட்டி அவனை எப்படியாச்சும் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ அவனோட ஹெல்த்தை ரொம்பவே குறைச்சிட்டு அவனால் பால் பாலை தூக்கி போட்டேன். ஸோ அவனும் மாட்டுற மாதிரி வந்து போயிட்டு பக்கில் மாட்டிக்கிட்டான். நானும் பார்த்தீங்கன்னா அவனை பக்லேருந்து எப்படியாச்சும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் மேலே பால் பாலை தூக்கி போட்டேன். ஆனால் எந்த ஒரு யூஸும் இல்லை. அவன் என்னை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, அவங்ககிட்டயே நான் செத்துட்டு மறுபடியும் ரீஸ்பான் ஆகினேன். அகெயின் நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தேன். ஆனால் பயங்கரமான ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அவன் இந்த இடத்துல ஸ்பான் ஆகலை. ஸோ என்ன பண்ணதுன்னே தெரியல. ஸோ அவன் பக்கத்தில் நான் வச்ச ட்ராப் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு மறுபடியும் நான் இந்த இடத்துக்கு அகெயின் வந்தேன். அப்பயும் அவன் ஸ்பான் ஆகலை. சரி என்ன பண்ணதுன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. ஸோ இந்த ட்ரேடர் இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல ஸ்பான் ஆகுவான்னு எனக்கு தெரியும். எபிசோடு 8 or 9 சரியா எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட்ல சுற்றிட்டு இருப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு கேஸ்டல் பார்த்துருப்போம், அதுக்கு பக்கத்துமா இருக்க ட்ரேடரை பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க்கெட் இருப்பாங்க. ஓரமா எங்கேயோ நின்றுட்டு இருப்பான். அதோ நிற்கிறான் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இவனை தான் பிடிக்கணும். இவன் எனக்கு தெரிஞ்சு கிளிச் ஆக மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இவனை ட்ராப்பில் மாட்ட வைக்க முடியாது போலயே. இவனை அடிச்சு தான் பிடிக்கணும். சரி ஓகே, அந்த வேலையை பார்ப்போம். கீழே கொண்டுட்டு வந்துடும். வாடாடே, ஆள் யாரையும் அவன் இறக்கல கைஸ். இந்தாடா கிழக்கு அவனை அட்டாக் பண்ண கொண்டாரா. ஸ்பெஷல் அட்டாக் நைஸு. இப்படி தாங்க சிவனை இப்போ எப்படியாச்சும் நம்ம பிடிச்சவனும் போட்டு பொழக்கிறான் பாருங்களா. ஐ திங்க் என்னோட கழுகு வேலைக்கு செய்யாது. மை டூடு பாய் இவன் தான் கரெக்டு. டொக்கோ சரிடா டொக்கோ போட்டு 1000 டேமேஜ். பறக்க விட்றான் அவனை, முட்டை போட்ட பறக்க விட்றான். பரங்குட்டி ஓடியா. இவன் ஏறவே இல்லை கைஸ். போச்சு. ஹெல்த் இல்லை செத்துட்டேன். சொல்லி முடிஞ்சது. பாதி ஹெல்த்து குறைச்சிட்டேங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொக்கோ ஃபுல்லாக ஹெல்த் ஏறின பிறகு தான் போனேன் நான். ஸோ அந்த ட்ரேடரை நான் வேறு லெவலில் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவனை ரொம்பவே டேமேஜ் பண்ணுறதுக்கு டொக்கோ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா டொக்கோன ஒரு முட்டையோட டேமேஜ் கிட்டத்தட்ட 1000 மேலே கொடுத்துச்சு. ஸோ அவனோட எனர்ஜி போயினோடனே உல்ஃபை வச்சு அவனுக்கு ஃபயர் டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக அவனுக்கு நல்லா ஹெல்த் குறைஞ்சது. ஸோ என்னோட போல் பாலை தூக்கி போட்ட உடனே எனக்கு ஸ்டார்டிங்லேயே 100% காட்டுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் கேவுக்குள்ள அவனை பிடிக்கும் போது எனக்கு ஸ்டார்டிங்கில் 30%லேருந்து தான் எனக்கு ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஸ்டார்டிங்லேயே 100% இவனை நான் பிடிச்சேன் கைஸ். ஸோ அகைன் இவனை நான் பிடிச்சிட்டு என்னோட வீட்டுக்கு நான் திரும்பி போயிட்டேன். பார்த்தீங்களா, இவன் நம்பால் ஆயிட்டனால ட்ரேடிங் என்னென்னமோ கொடுக்குறான் பாருங்க. சோல்ட் அவுட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் ஒன்று எடுக்கணும், மறுபடியும் உள்ள ஒன்றும் இப்படி விட்டுனா அகெயின் புதுசாக எதாவது கொடுப்பான். பார்த்தீங்களா என்னென்னவோ கொடுக்குறா கேஸ். இதெல்லாம் இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன். இதை நான் பிடிச்சிக்கிறேன். இது ஐஸ் ஏரியாவில் இருக்கும்.
ஓகே கேஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மார்க்கெட் ட்ரேடரை நம்ம பிடிச்சிட்டோம் கேஸ். ஓகேங்களா, ஸோ இவங்ககிட்ட எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை தூக்கி பேர்ல் பாக்ஸில் போட்டு பேர்ல் பாக்ஸ்லேருந்து வெளியே வச்சு நம்ம நார்மலாக இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசி இவங்ககிட்ட வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் தூக்கி இவனை பேர்ல் பாக்ஸில் போட்டு வெளியே வர வச்சோம் அப்படின்னா இவங்க உள்ள இருக்க பேர்ல்ஸ் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இவங்க கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சில ரேரான போல்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு ஏதோ பட்டாம்பூச்சி மாதிரி ஒன்று கிடச்சிது, அதுக்கப்புறம் பீட்டில் கூட கிடச்சோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்டான ரேரான போல்ஸ் கூட இவன் மூலிமா நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவனை வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு எப்படியோ பிடிச்சேன். ஓகே கேஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.